கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்னையிலிருந்து நம்ம ஒரு ஜெபம்னு சொல்லி ஒரு புதிய பகுதியை வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 20:6. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்கிறாரு, தாம் அபிஷேகம் பண்ணினவரை அப்படின்னா என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் ரட்சிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்பார்னு போட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, எரேமியா 29:12. எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அங்கே சொல்கிறாரு ஜெபத்தை கேட்பார்னு போட்டிருக்கு. இங்கே சொல்கிறாரு நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஜெபங்கிறது ஒரு உறவுக்கான லட்சணம், நட்புக்கான லட்சணம், அன்புக்கான லட்சணம். அது ஒரு அடையாளம். ஜெபம் அன்புக்கு அடையாளம். ஜெபம்னு சொன்னால் நம்ம என்னமோ நினச்சிடக்கூடாது. உண்மையாக நம்ம ஒருத்தட்ட அன்பாக இருக்கிறோன்னா என்ன செய்வோம்? இருதயத்தை திறந்து மனசை திறந்து மனம் விட்டு அவங்கள்ட்ட பேசுவோம். அதே போல தான் தேவாதி தேவனிடத்திலே மனம் விட்டு பேசுறது, இருதயத்தை திறந்து பேசுறதுக்கு பேர் தான் ஜெபம். இப்போ நான் இருதயத்தை திறந்து மனம் விட்டு பேசியும் இப்போ அவங்க கேட்கலைன்னா யோசித்து பாருங்கள். நான் ஒருத்தட்ட மனம் விட்டு பேசுகிறேன், இருதயத்தை திறந்து பேசுகிறேன்னு சொன்னால் அதை அவங்க கேட்கலைன்னா அதுக்கு பேர் நட்பு கிடையாது, அதுக்கு பேர் அன்பின் உறவு கிடையாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்னா, நாம் மனம் விட்டு பேசும்போது அவர் கேட்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜெபம்ங்கிறது ஒரு தனி மனிதன் மட்டும் தேவன் மேல உள்ள அன்பினால் பேசப்படுவது இல்லை. ஒரு தனி மனிதன் மட்டும் பேசுறது கிடையாது, அதுக்கு பேர் ஜெபம் இல்லை. ஜெபம்னு சொன்னாலே நான் அவர்கிட்ட எப்படி இருதயத்தை திறந்து மனதை திறந்து மனம் விட்டு நான் பேசுகிறேனோ அதே மாதிரி அவர் திரும்ப நம்மக்கிட்ட பேசுவதே ஜெபம். நாம் பேசுறது மட்டும் கிடையாது, அவர் திரும்ப நம்மகிட்ட பேசுறது தான் ஜெபம். இன்னொன்று, ஜெபம்னா நாம் பேசுகிறத அவர் கேட்பார்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் பேசுகிறத நான் கேட்குறதுக்கும் பேர் தான் ஜெபம். ஜெபங்கிறது ஒன் வே கிடையாது, டூ வே. நான் பேசுவேன், அவர் கேட்பார், அவர் பேசுவார், நான் கேட்கணும். இதுக்கு பேர் தான் ஜெபம். அடுத்து ஜெபங்கிறது என்னன்னா ஒரு வெற்றிக்கான சாவி. அது ஒரு கடமை மாத்திரம் இல்லை. பொதுவாக நமக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஜெபங்கிறது ஒரு கடமைக்காக பண்ணப்படுகிற காரியம், பேசப்படுகிற காரியம் அல்ல. ஜெபங்கிறது தேவனோடு உள்ள அன்பின் உறவு. இது தேவாதி தேவனுடன் இணைந்து வாழும் அன்பின் உறவு. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஆவிக்குரிய பலத்துக்கு ஆதாரமே ஜெபந்தான். ஆவிக்குரிய பலத்துக்கு ஆதாரமே ஜெபந்தான். ஏன்னா எப்படி இந்த சரீரத்துக்கு ஒரு பலம் வேணும், வாழ்க்கையை நடத்த, குடும்பம் நடத்த, பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளை நடத்த, எல்லாவற்றுக்கும் ஒரு பலம், வேலை பார்க்க, எல்லாத்துக்கும் ஒரு பலம் எப்படி தேவையோ அதே போல் இந்த சரீரத்துக்கு எப்படி பலன் வேணுமோ அதே மாதிரி ஆவிக்குரிய பலன் வேணும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் சரீரத்தில் நல்ல பலவான்களாக இருந்தும் மனசில் ஒருவேளை உங்களுக்கு பலன் இல்லை, மனசு சோர்ந்து போச்சு, மனசு தொஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரீரத்தில் பலன் இருந்தும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய விருப்பம் இல்லாதனால முடியலை. அப்போ சரீரத்துக்கு எப்படி பலன் அவசியமோ அதே போல் ஆவிக்குரிய பலமும் அவசியம், மனதுக்கு பலன் அவசியம், இருதயத்துக்கு பலன் அவசியம். இந்த பலன் எங்கேருந்து கிடைக்கும்னா கண்டிப்பாக ஜெபத்து மூலம் தான் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் பலப்படுத்துவார். ஜெபத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் வரும்போது தான் ஆவியானவருடைய பலம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பலம் கிடைக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலையும் வெற்றி பெறவும் முடியும். அதனால தான் ஜெபம் என்பது ஒரு வெற்றிக்கான சாவி. ஜெபம் என்பது ஒரு வெற்றிக்கான சாவி. நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 காரியம் சொன்னேன்.
ஜெபங்கிறது ஒரு தேவனுடனான உறவுக்கான, அன்புக்கான, நட்புக்கான அழகு, லட்சணம், அடையாளம்னு. ரெண்டாவது சொன்னேன், ஜெபங்கிறது ஒரு தனி மனிதன் மட்டும் தேவனிடத்தில் பேசுவது கிடையாது. நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி அவர் திரும்ப நம்ம இடத்துல பேசுவார். அதுக்கு பேர் தான் ஜெபம். அதே மாதிரி ஜெபங்கிறது நான் பேசுகிறத அவர் கேட்பார், அவர் பேசுகிறத நான் கேட்கணும். இதுக்கு பேர் தான் ஜெபம். அடுத்து ஜெபங்கிறது ஒரு வெற்றிக்கான சாவி. அப்போ பொதுவாக ஜெபம்னு சொன்ன உடனே மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பொருளை கேட்கறது, ஏதோ ஒரு இதை கேட்கறது, வேலையை கேட்கறது, பிள்ளையை கேட்கறது, கல்யாணத்துக்கான பொண்ணு மாப்பிள்ளையை கேட்கறது, ஒரு காரை கேட்கறது, வீடை கேட்கறதுன்னு ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஜெபம்னா நம்மளோட தேவைகளை தேவனிடத்தில் கேட்பது மாத்திரம் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவைகளை கேட்பது ஜெபம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் தேவைகளை கேட்கறது மாத்திரம் ஜெபம் அல்ல. ஓசியா வாசிப்போம். ஓசியா 7:14. ஓசியா 7:14. 7:14 பாருங்க. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறும்போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அதாவது கஷ்டப்படும் போது என்னை நோக்கி கூப்பிடுறதில்ல, அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் ஜெபம்னு சொன்னால் சாப்பாட்டுக்காக, துணிக்காக, வீட்டுக்காக, காருக்காக, இப்படி ஒரு உலக பொருளுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வாசிப்போம் யோபு 21:15. யோபு 21:15 பாருங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உலக தேவைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறது, உலக தேவைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் பேசுறத ஜெபம்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் ஜெபமே வேண்டாங்கிறாங்க. என்னன்னா, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்? அதனால டோட்டலாக ஜெபமே கிடையாது. ஒரு சிலர் ரொம்ப உலக காரியத்துக்காகவே ஜெபிக்கிறாங்க, ஒரு சிலர் ஜெபிக்கிறதே இல்லை. அப்போ அப்படின்னா என்ன? ஜெபங்கிறது ஏதோ அன்றாட தேவையை கேட்பது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது ஏதோ பிரச்சனை தீரணும்னு கேட்கறது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது வியாதி சுகமாகிறதுக்கு கேட்பது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது ஏதோ நிம்மதி வேணுங்கிறதுக்காக கேட்பது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது ஏதோ திருமணம் ஆகணுங்கிறது கேட்பது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது ஏதோ பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு கேட்பது மாத்திரம் அல்ல. ஜெபங்கிறது ஏதோ வேலை கிடைக்கணும் அப்படி கேட்கறது மாத்திரம் ஜெபம் அல்ல. இதெல்லாம் கேட்கலாமான்னா கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, எல்லாத்தையும் கேட்கணும். ஆனால் இது மாத்திரம் ஜெபம் அல்ல. இப்படி எதையாவது கேட்கறது மாத்திரம் ஜெபம் அல்ல. நல்லா கவனிங்க. தேவன் எழுதி வச்சிருக்கிறார் இந்த வேதத்தில் எல்லாமே. எப்படி எப்படி ஜெபம் பண்ணணும், யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், எது அவருடைய விருப்பம், ஏன் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே தெளிவாக எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கையில் தேவனிடத்தில் பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், நாம் பேசணும், அவர் பேசுவார். திரும்ப அவர் பேசுகிறத நாம் கேட்கணும், நாம் பேசுகிறத அவர் கேட்பார். இப்படிப்பட்ட ஜெபம் ஏன் அவசியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஜெபிக்கணுன்றது மாத்திரம் இல்லை, ஏன் ஜெபிக்கணுங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது யாக்கோபு 4:8. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் தேவனிடத்தில் சேருவதை தேவனே விரும்புகிறார். இதை வேற மாதிரி சொன்னால், தேவனுடன் நாம் நண்பர்களாக முகமுகமாக பேசி பழகணும்னு சொல்லி தேவனே விரும்புகிறார். இது தேவாதி தேவனுடைய விருப்பம். அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அதிகமாக நேரம் எடுத்து பேசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் என்னையை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்கள பற்றி நான் புரிஞ்சுக்கிடுவேன். நான் இப்போ ஒன்றுமே ஒருத்தர்கிட்ட பேசலைன்னு சொன்னால் என்னையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசலைன்னா உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்க முடியாது. அப்போது பொதுவாக நேரத்தை செலவழித்து
அவங்க கூட உட்காந்து அவங்க கூடயே மணிக்கணக்காக பேசும்போது ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியுது. அதை பொறுத்து தான் அவங்கள குறித்த அறிவு நமக்கு வருது. அவங்க நம்மளை எப்படியெல்லாம் நேசிக்கிறாங்க, அவங்க நமக்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறாங்க, அவங்க நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, இன்னும் என்ன செய்வாங்க, இதெல்லாம் நம்ம நேருக்கு நேர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 நேரத்தை செலவு பண்ணும்போது தான் புரிஞ்சுக்கிட முடியும். அதைத்தான் ஆதியாகமம் 3:8 போட்டிருக்கு. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க வந்தான்னு போட்டுக்கு. இது என்ன அப்படி பகலின் குளிர்ச்சியான வேலை அப்படின்னு சொன்னால், இந்த நேரம் ஃபிக்ஸட் டைமாக தேவன் வச்சுருந்தார். என்னன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட கண்டிப்பாக பேசணும்னு தினந்தோறும் அவங்கக்கிட்ட வந்து ஆதாம் ஏவாளும் தேவனும் உறவாடினார்கள். அன்பின் உரையாடல் அங்கே நடந்துச்சு. இது தேவன் மனிதர்களோட தனிப்பட்ட முறையிலே பழக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாருங்கிறதுக்கும் இது ஒரு அடையாளம். எல்லா தேவ பிள்ளைக்கும் குறிப்பிட்ட நேரம் தேவனுடனே பேசுகிற நேரம்னு சொல்லி ஜெப நேரம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஜெப நேரத்துக்கு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார். அதனால தான் சங்கீதம் 145:18 போட்டிருக்கு. 145:18 சங்கீதம் 145:18 பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 2 தடவை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்னு போட்டிருக்கு. அடுத்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. உண்மையா கூப்பிடுறதுன்னு இருக்கு, பொய்யா கூப்பிடுறதுன்னு இருக்கு. பொய்யா கூப்பிடுறதுன்னு இருக்கு. அதனால தான் தேவன் 2 பதத்தையும் எழுதி வச்சிருக்காரு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை நோக்கி ஜெபிக்கிற. அது மாத்திரம் இல்லை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லி தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் தேவன் சமீபமாய் இருக்கிறான்னு போட்டுக்கு, பக்கத்தில் இருக்கிறாருன்னு போட்டுக்கு. அப்போ கூப்பிடுறது மட்டும் இல்லை, உண்மையாக கூப்பிடணுங்கிறாரு. பேசுறதுங்கிறது மட்டும் இல்லை, உண்மையாக பேசணும்னு எதிர்பார்க்குறார். ஜெபிக்கிறதுங்கிறது உண்மையாக ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்தை உணரணும்னா உண்மையாக ஜெபிக்கணும். உண்மையாக ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சங்கீதம் 72:12 போட்டிருக்கு. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. கூப்பிடுகிற எளியவன், உதவியற்ற சிறுமையானவன். இந்த இடத்துல கூப்பிடுகிற எளியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை நோக்கி ஜெபிக்கிற எளியவனை தேவன் விடுவிப்பார். ஏன் ஜெபம் அவசியம்னா, தேவனை நோக்கி கூப்பிட்டாதான் விடுதலை. அதுவும் எப்படி கூப்பிடணுங்க நிபந்தனைனா, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவரை நோக்கி ஜெபிக்கணும். உண்மையாக ஜெபிச்சாதான் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதோ அறிய முடியும், உணர முடியும். அப்படி அறியும் போது தான் நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக இளைப்பாறுதல், ஒரு தெய்வீக விசுவாசம் எல்லாம் வரும். அதுக்காக ஜெபம் மிக 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 அவசியம். முதலாவது சொன்னேன், அவர் நம்ம கூட பேசி பழகணும்னு அவர் விரும்புறதுனால கண்டிப்பாக நாம் அவரோடு பேச வேண்டும், பழக வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரிடம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து எதுக்காக ஜெபம் அவசியம், ஏன் அவசியம் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது போராட்டம். ஒரு ஊழியக்காரர் அழகாக பாடியிருப்பார், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அவர் ஏன் நல்லதொரு போராட்டம்னு சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவனாக வாழ்கிறது நிமித்தம் வர்ற போராட்டங்கள் தான் நல்லதொரு போராட்டம். மற்றபடி இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் நாம் வெற்றியாக வாழணும், போராட்டங்கள் மாறணும்னா ஜெபம் அவசியம். ஆபத்து நிறைந்த உலகம், போராட்டங்கள் நிறைந்த உலகம், வேதனை நிறைந்த உலகம், இது அப்படிப்பட்ட உலகம்தான். அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அதனால் கண்டிப்பாக ஜெபம் அவசியம். போராட்டம் நீங்கி வாழ்க்கை லேசாக இருக்கணும்னா ஜெபம் மிக மிக அவசியம். ஏன்னா அவரே ஜெபிக்க சொல்கிறாரு. சங்கீதம் 50:15 சங்கீதம் 50:15 50:15 பாருங்க. அவரை சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்து காலம்னு இந்த பூமியில் நீ வாழ்கிறது நிமித்தம் வர்ற ஆபத்து நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. பொதுவாக நம்ம பழக்கம் என்னன்னா, கஷ்டம்னு வந்தால்
வேதனைன்னு வந்தா, வருத்தம்னு வந்தா, கவலைன்னு வந்தா யாரை கூப்பிடுறது? மாமாவை கூப்பிட்றதா, சித்தப்பாவை கூப்பிட்றதா, அவங்கள கூப்பிட்றதா, இவங்கள கூப்பிட்றதா, இதில் செல்ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதா, அப்படின்னு தான் மனசு ஓடுது. ஆனால் தேவாதி தேவன் வாயத்தரன்னு சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவரே நம்ம ஜெபிக்க சொல்கிறாரு. நாம் அவரை கூப்பிடுறத அவர் விரும்புகிறார். நாம் அவரிடம் ஜெபிப்பதை விரும்புகிறார். ஏன்னா அந்த ஆபத்து நீங்கிறதுக்கு வேண்டிய வல்லமை, வேண்டிய கிருபை, வேண்டிய இரக்கம், வேண்டிய தயவு, வேண்டிய அன்பு, வேண்டிய தீர்வு எல்லாமே அவரிடத்துல தான் இருக்குது. எல்லாமே நம்ம அப்பா கிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஆபத்து காலத்தில் மனிதர்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேவாதி தேவனே வாயத்திறந்து சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி ஜெபி, என்னை நோக்கி ஜெபி, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு. தேவாதி தேவனை குறித்து வேதத்தில் நிறைய வசனம் இருக்குது. அவர் கோணலானதை நேராக்குகிறவர், கரடு முரடானதை சமமாக்குகிறவர், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறவர், மேடுகளை எல்லாம் சமமாக்குகிறவர். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 34:17 போட்டிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவன் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது, நீதிமான்கள் ஜெபிக்கும் போது எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறான்னு போட்டுக்கு. வாழ்க்கை லேசாகணும்னா கண்டிப்பாக ஜெபம் அவசியம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 22:24 போட்டிருக்கு, சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பொதுவாக உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீங்கள் உங்கள் கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்லி பாருங்க. ஒரு சிலர் தான் காது கொடுத்து கேட்பாங்க, ஒரு சிலர் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, உங்களை விட எங்கள் கஷ்டத்தை உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கஷ்டம் அப்படிம்பாங்க. இன்னொன்று திருப்பி இன்னொரு தடவை மறந்துட்டு அவங்கக்கிட்டே சொல்ல போனீங்கன்னா, அன்னைக்கே சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கட் பண்ணிடுவாங்க. அதைத்தான் இங்கே போட்டிருக்கு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார், அதை லேசாக எடுக்க மாட்டார், சீரியஸாக எடுத்துக்கிடுவார். அது மாத்திரம் இல்லை, அருவருக்காமலும் திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு அவர் சோர்ந்தே போகமாட்டார். நம்ம உண்டாக்கின தேவன் அவர் இலைப்படைவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை. நம்ம எத்தனை தடவை அந்த பிரச்சனையை போய் அந்த உபத்திரவத்தை போய் அவர்கிட்ட பேசினாலும் அவர் அருவருக்காமலும் அற்பமாக எண்ணாமலும், அது மாத்திரம் இல்லை, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் ஜெபிக்கையில், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினான் போட்டுருக்கு, அவனை கேட்பாருன்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், வாழ்க்கை லேசாக மாறும். அவர் கேட்டுட்டார், உங்கள் ஜெபத்தை கேட்டார்னா கண்டிப்பாக வாழ்க்கை லேசாக மாறும், சந்தோஷமாக மாறும். அதனால தான் ஜெபம் மிக 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 அவசியம். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, உபத்திரவ நேரத்திலே அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவர் காது கொடுத்து கேட்கிறவர், ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ ஒரு வகையில் சொல்ல போகும்போது ஜெபங்கிறது ரொம்ப ஈஸி, தேவனோட பேசுகிறது ரொம்ப ஈஸி. அதனால் ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது, சொல்ல கூடாது. ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மிக மிக அவசியம். அது மாத்திரம் இல்லை, ஜெபம் ஏன் இன்னும் அவசியம். முதலாவது நான் சொன்னேன், ஜெபம் ஏன் அவசியம்னா, தேவனே நாம் அவருடன் நண்பர்களாக முகமுகமாக பேசி பழகணும்னு தேவன் விரும்புறதுனால ஜெபம் அவசியம். ரெண்டாவது, இந்த உலகம் உபத்திரவம், பாடு, ஆபத்து, தீமைகள் நிறைந்த உலகம். அதனால் உபத்திரவம் நீங்கி சமாதானமாக லேசாக எளிதாக வாழணும், ஈஸியாக வாழணும் அப்படின்னா ஜெபம் அவசியம். ஆண்டவரை கூப்பிட சொல்லியிருக்காரு. இப்போ ஜெபம் ஏன் அவசியம்னா, மறுபடியும் சொல்கிறேன், அவரே சொல்லியிருக்கிறாரு ஜெபிங்க, கண்டிப்பாக ஜெபிங்கன்னு. எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, சங்கீதம் 27:8 சொல்கிறாரு, தாவீது சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என்கிட்ட ஜெபிங்கன்னு சொன்னீரே, என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னீரே. தாவீது அவர் சொன்னதே அவருக்கு ஞாபகப்படுத்துறார், தேவனுக்கு ஞாபகப்படுத்துறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, அதனால் நான் உம்முடைய முகத்தையே, முகத்தைன்னு போட்டிருக்கான், முகத்தையேன்னு போட்டிருக்கான், முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு. இதை மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், எங்கிட்ட பேசுன்னு சொன்னீங்கல்ல,
என்கிட்ட பேசுன்னு சொன்னீங்கல்ல, அதனால் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். நான் சொல்கிறேன், நாம் அவர்கிட்ட பேசுகிறத, நாம் அவரிடம் கேட்பதை, நாம் அவரிடம் ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ ஜபங்கிறது ஏதோ பைபிள் வாசிக்கும் போது அவசர அவசரமாக அந்த வசனத்தை பார்த்தோன்னே அப்படி ஜெபிக்கிறது இல்லை. ஜபங்கிறது ஏதோ சபை கூடி வரும்போது இங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபிக்கிறது இல்லை, அப்படி ஜெபிக்கிறது அல்ல. ஜபங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு, அது ஒரு சடங்கு கிடையாது, அது ஒரு ஒழுங்கு. ஜபம் மிக 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 அவசியம். இந்த ஒழுங்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் யோபுல 22:21 போட்டிருக்கு, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். பழகி சமாதானமாயிரும். நல்லா கவனிங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, அவர் தான் தேட சொன்னார். இந்த இடத்துல போட்டிருக்கு அவரோடு பழகி சமாதானமாயிரும். பழகின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பழக்கம்னு சொன்னாலே முதலாவது அது எதில் ஆரம்பிக்குதுன்னா பேச்சில் தான் ஆரம்பிக்குது. பேச்சில் ஆரம்பிக்குது. பேசிக்கிட்டே பழகிறதுனா என்ன? பேசிக்கிட்டே இருங்க. தேவனோடு பழகி சமாதானமாக இரும்னா என்ன அர்த்தம்? தேவனோடே பேசிக்கொண்டே இருங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் தேவனோட அதிகமாக பழகுறீங்க. தேவனோட அதிகமாக பழகினாலே சமாதானம் வரும், நன்மை வரும், எல்லாம் வரும். முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவர் தேடுங்கன்னு சொல்லியிருக்கிறார், பழகுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளை இது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி நாம் அவசியம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அவசியம். அது மாத்திரம் இல்லை, ஜெபம் ஏன் அவசியம் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவே ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். மனுஷகுமாரன், தேவகுமாரன், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, அவரே இந்த பூமியில் 33 வருஷம்தான் வாழ்ந்தார். அந்த 33 வருஷமும் அவர் ஜெபிக்கிறவராகவே இருந்தார். லூக்கா 6:12 போட்டிருக்கு, வாசிப்போம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே, எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. லூக்கா 6:12. லூக்கா 6:12 பாருங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, அவர் ஜெபம் பண்ணும்படி எங்கே போனாராம்? மலையின் மேல் ஏறி. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறாரு, எத்தனை கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு பக்கம் களைப்பு இருந்தாலும் அவர் ஒரு மலையின் மேல் ஏறுறாரு. அது மாத்திரம் இல்லை, பகலில் ஜெபிச்சான்னு போடலை, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் இறங்கி வந்த பிறகு அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. தாம் பின்னாடி இருக்கிற சீசர்களில் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான நேரம். அதனால் தேவனிடத்திலே போய் உதவியை கேட்கும்படி முழுவதும் ஜெபம் பண்ணினான் போட்டுக்கு. ஜெபத்தை இயேசு பண்ண ஜெபத்தை குறித்து வேதத்தில் போட்டிருக்கு, 42 முறை ஜெபம் பண்ணார்னு போட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக தனி ஜெபம் மாத்திரம் 28 முறை பண்ணியிருக்கிறாருன்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜெபிப்பது ஏன் அவசியம், ஜெபம் ஏன் அவசியம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவாகிய அவரே ஜெபிச்சார்னா, சாதாரண மனுஷர்களாகிய நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபம் மிக 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 அவசியம். நான் சொல்கிறேன், ஜெபம் தேவைன்னா, அவசியம்னா, நான் அவருக்கே தேவைன்னா நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஒரு வகையில் சொல்லப்போனால் ஊழியத்தில் பரபரப்பாக இருந்தார். அவர் எங்கே போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் அவர் பின்னாடியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் பல காரியங்களை சந்தித்து பல எதிர்ப்புகளை சந்தித்து ஓடிக்கிட்டே இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பல ஆயிரம் மக்கள் கூட்டத்தில் அவ்வளவு வல்லமையாக பிரசங்கிக்கிறார், குணமாக்கும்படி ஜெபிக்கிறார், எவ்வளவோ வேலைகளை செய்கிறார். அது மத்தியிலும் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கினார். இது எதுக்குன்னா, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, பிதாவாகிய தேவனுடனான உறவு வலுப்படணும்னா ஜெபிக்கணுங்கிறத அவர் ஜெபிச்சு நமக்கு மாதிரியாக காட்டினார். லூக்கா 11:1 வாசித்தோம். லூக்கா 11:1 லூக்கா 11:1 பாருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு
சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவனுடன் இணைவதற்கு, நெருங்குவதற்கு ஜெபம் அவசியம். அவர்கிட்ட ஆலோசனை அவசியம். அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு எல்லா உதவிகளும் வரணுன்றத அறிந்து புரிந்து ஒவ்வொரு நேரமும் ஜெபித்து தான் எல்லா காரியத்தையும் இயேசு செய்தார். இவர் இப்படியே செய்கிறத கூடவே இருந்த சீசர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட நேரம் வந்துடுறாங்க. என்னன்னா, ஐயா, யோவான் அவருடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு, அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் இப்படி சொல்லலை, எப்பா நானே ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலையே தந்துடுறேன் அப்படி சொல்லலை. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க அவங்க கற்றுத்தாங்கன்னு கேட்ட மாத்திரத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்போ கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்களும் இப்படி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வாழ்ந்து காட்டினார், சொல்லியும் கொடுத்தார், கற்றும் கொடுத்தார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் மிக மிக அவசியம். சிலர் கேட்பாங்க, ஜெபம் அவசியமா? ஏன்னா நம்முடைய தேவை எல்லாம் அவருக்கு தெரியும் தானே. உண்மைதான். வாசிப்போம். மத்தேயு 6:32 பாருங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நல்லா கவனிங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும், அறிந்திருக்கிறார். அப்புறம் ஏன் ஜெபம் பண்ண சொல்றார்? நான் சொல்றேன், நம்ம கேட்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. பொதுவாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்த உடனே பிள்ளைகள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு பிள்ளை வந்து கேட்குது, அப்பா எனக்கு பிஸ்கெட் தாங்க அப்படின்னு. ஒரு பிள்ளை கேட்காமலே போயிடுது. நல்லா கவனிங்க, கேட்குற பிள்ளைக்கும் அவர் கொடுப்பார், கேட்காத பிள்ளைக்கும் அவர் கொடுப்பார். ஏன்னா வாங்கிட்டு வந்திருக்கிறத யாருக்காக? பிள்ளைகளுக்காக. ஆனாலும் கூட ஒரு தகப்பன் பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து கேட்கணுங்கிறத எப்படி இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்கள் விரும்புகிறாங்களோ, அதே மாதிரி பரலோக தகப்பனும் நாம் கேட்பதை விரும்புகிறார். நாம வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு பேர் தான் ஜெபம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சாலுமே கேட்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் ஏசாயா 65:24 சொல்கிறாரு. ஏசாயா 65:24 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மறு உத்தரவு கொடுப்பேங்கிறாரு. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஜெபிக்க போகிறோம், எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் பேசும்போதே அவர் கேட்கிற தேவன். ஆனாலும் கூட அவர் என்ன விரும்புகிறார்னா, நீ ஜெபி, நீ என்னை கூப்பிடு, நீ என்னோட பேசு, நீ என்கிட்ட கேளு அப்படின்னு தான் சொல்கிறார். ஒரு வகையில் சொல்லப்போனால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் அவரிடம் கேட்பதை, நாம் அவரிடம் பேசுவதை, நாம் அவரிடம் ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஜெபிக்கும்படி விரும்புகிறார். அதனால தான் மத்தேயு 7:7 போட்டிருக்கு. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஜெபியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள்னு சொல்கிறார். நான் தான் முதலே வாசி காமிச்சிட்டேன். நமக்கு இன்னது வேண்டியதென்ற பரமபிதா அறிந்திருக்கிற தேவனே மறுபடியும் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் சொல்கிறேன், அவர் கேட்க சொல்லி இருக்கிறார், அவர் கூப்பிட சொல்லி இருக்கிறார், அவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, ஜெபம் அவசியமா? ஜெபம் அவசியமானா மிக 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 அவசியம். அவரே ஜெபிக்க சொல்லியிருக்கார், அவரே கூப்பிட சொல்லியிருக்கிறார், அவரே கேளுங்கள்னு சொல்கிறாரு. அவருக்கு நம்ம பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நாம் ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். அதனால தான் கற்றுக் கொடுத்தார். அதனால் ஜெபம் மிக 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 அவசியம். ஒரு வகையில் சொல்லப்போனால் அவர் நம்மோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளுகளை கிடையாது. தேவன் பெரியவர், நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தான். சாதாரண மனுஷன். நமக்கு ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனாலும் பதில் கொடுக்கிறார்.
கேட்குற எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார், ஜபிக்கிற எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார், பேசுகிற எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார். கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேங்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா இதுதான் அவருடைய அன்பு. தேவாதி தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. யோபு 41:11 போட்டுக்கு தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கணும், கண்டிப்பாக இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும், நான் அதுக்கு தான் 1000 ரூபா காணிக்க கொடுக்குறேன். அப்படி நம்ம 1000 ரூபாய் காணிக்க கொடுத்து நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பதில் கிடைக்கிறதுக்காக நான் ஏதோ ஒன்று அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பைபிளில் போட்டுக்கு வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையதுன்னு போட்டிருக்கு. அப்போ எல்லாமே அவருடையது. அப்போ நான் ஏதோ ஒன்று கொடுத்து அவர் எனக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் சில காரியங்கள் நடக்கணும்னா ஆஃபீஸர்ஸ்க்கு ஏதோ ஒன்று கொடுத்து நமக்கு ஒரு காரியம் ஆகுது, அந்த மாதிரி இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முந்தி ஒன்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒன்றில் வைத்திருக்கிற அன்பை நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு இல்லை. ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வந்த பிறகு நன்றினால நம்ம தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தலாம். ஆனால் நான் உன்னை கொடுத்த பிறகு தான் அவர் பதில் கொடுத்தாரு, நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன் அதனால் ஆண்டவர் எனக்கு இது பதில் கொடுத்தாருன்னு யாருமே சொல்ல முடியாது. நாம் அவருக்கு முந்தி ஒன்றையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு. ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அப்போ ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு நாம் கொடுக்குற ஏதோ ஒரு காணிக்கையோ நாம் செலவு பண்ணுற தேவனுக்காக செலவு பண்ணுற ஒரு நேரமோ கிடையாது. நாம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய ஜெபத்துக்கான பதிலுக்கான ஆதாரம். அவர் மாத்திரம் ரத்தம் சிந்தலைனா இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவும் இல்லாமல் போயிருக்கோம். அவர் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்தமாக்கி நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். இப்போதான் வேதம் சொல்லுது, நீதிமான்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார், நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளது அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்தமாக்கி நம்மை நீதிமானாக்கி நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கொண்டு வரும்படி தான் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் மூலம்தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பிதாவாகிய தேவனோடு ஒரு உறவே உண்டாயிருக்குது. அப்போ ஒரு வகையில் சொல்லப்போனால் ஜெபத்துக்கான பதில் வர்றதுக்கு நான் தேவனுக்கு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என் இருதயத்தை திறந்து, கத்தாவே தேவாதி தேவனே நீ என் இருதயத்துக்குள்ளே வரணும், இருதயத்தை மாத்திரம் கொடுத்தா போதும். இருதயத்தை கொடுத்த பிறகு நீங்களும் நானும் நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். நம்முடைய ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதிலை வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதிலை வாக்கு பண்ணியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெபம் ஒரு கட்டளை. ஜெபங்கிறது ஒரு கட்டளை. கட்டளைனா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். நம்ம இந்திய கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் தான் போகணும். 2 வீலராக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும், ஆட்டோவாக இருந்தாலும், காராக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும் லெஃப்டில் தான் போகணும். இதே இது நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா ரைட்டில் போகிற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து நான் வந்து ரைட்டில் தான் ஓட்டி பழக்கம், அதனால் ரைட்டில் தான் ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அரசாங்கத்தோட கட்டளை லெஃப்டில் தான் ஓட்டணும். இது எப்படி கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணுமோ அதே மாதிரி ஜெபம் என்பது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. என்ன கட்டளைனா பாருங்கள், பிலிப்பியர் 4:6-7 பிலிப்பியர் 4:6-7 வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ கவலைப்படாதீங்கன்னு ஒரு கண்டிஷன் போட்டார். கவலையை பிறருக்கு தெரியப்படுத்தாதேயுங்கள். நம்மளோட குணமே என்னன்னு சொன்னால், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு விரக்தி, ஒரு சோர்வு அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஜெபம் பண்ணுறது, யாரை கூப்பிட்டு எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். யாரை கூப்பிட்டு எப்படி பேசுறதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம். நான் சொல்கிறேன், இங்கே தேவன் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் போட்டுக்கு. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் ஜெபம்.
ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுவும் எப்படி கண்டிஷன்னா, கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? நான் சொல்கிறேன், உண்மையாகவே தேவாதி தேவனுடைய தேவகுமாரனுடைய சிலுவையையும் இரத்தத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்தோன்னா, இந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தோன்னா கண்டிப்பாக கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும். மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனையை யார்கிட்டையோ சொல்கிறதுனால உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வர போகிறது இல்லை, இன்னும் தான் பிரச்சனை பெருசாகும். அப்போ தேவன் நமக்கு ஜெபங்கிறத ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பரிசு. நீங்கள் ஜெபம் பண்ண நான் கேட்குறேங்கிறார். நான் கேட்கறது மாத்திரம் இல்லை, நான் உனக்கு பதில் தரேங்கிறார். சர்வலோகத்தையும் படைத்த தேவனிடம் நம்ம எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எதுக்கு வேணாலும் ஜெபிக்கலாம். அவரே நமக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துருக்கிறார். நான் ஜெபம் அவசியம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கட்டளை என்னன்னா, ஜெபம் பண்ணுறது முக்கியம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு ஜெபம் என்னன்னா, கவலைப்படாமல் ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதிலே வரும். பைபிளில் அருமையான வசனம் போட்டுருக்கு. சங்கீதம் 145:15 எல்லா ஜீவனின் கண்களும் உம்மை நோக்கி, எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி கூப்பிடுதுன்னு போட்டிருக்கு, ஜெபிக்குதுன்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுன்னு போட்டிருக்கு. அப்போ காக்கா குஞ்சு கூட ஜெபிக்குது, எல்லா மிருக ஜீவன்களும் ஜெபிக்குது. எல்லா ஜீவனின் கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ ஜெபங்கிறது அவரை நோக்கி பார்ப்பது, அவரிடம் பேசுவது, அவரிடம் கேட்பது. இதுதான் ஜெபம். அவர் பேசுவதை நாம் கேட்பது, இதுதான் ஜெபம். அதனால் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு ஏதோ ஒன்று நம்ம அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திறந்த இருதயத்தோடு, திறந்த மனதோடு நாம் தேவனை நோக்கி ஜெபிச்சா போதும். ஒரு நாள் ஜெபிக்க மறக்க கூடாது, ஜெபிக்க பழக வேண்டும். தேவனே அப்படி சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனை நோக்கி ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபியுங்கள். அப்போ யார்கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிறத வேதம் போதிக்குது, எப்படி ஜெபிக்கணுங்கிறத வேதம் போதிக்குது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எல்லாமே கற்றுக்கொள்ளலாம். ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த எல்லா நாட்களிலும் ஜெபிக்கிறவராகவே வாழ்ந்தார். அதனால் நாமும் இயேசுவை போல பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், இயேசுவை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் இயேசுவன் நாமத்தில் பிதாவாகிய தேவன் பதில் கொடுப்பேன் இருக்காரு. நீ கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன், நீ பேசும்போதே கேட்பேங்கிறாரு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எனக்கு என்னது வேணும்னு சொல்லி அறிந்திருக்கிற தேவன் எல்லா நன்மைகளையும் இயேசுவோடு கூட நமக்கு அருளி செய்வார். ஆனால் நம்ம ஒரு ஜெபங்கிறது ஒரு கட்டளைங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஜெபம்னா என்ன அப்படின்னா, தேவனுடனான ஒரு அன்பின் உறவு, தேவனுடனான ஒரு அன்பின் உறவு. அது மாத்திரம் இல்லை, ஜெபங்கிறது நான் பேசுவேன், நானும் பேசணும், அவரும் பேசணும். ஜெபங்கிறது நான் பேசுகிறத அவர் கேட்கணும், அவர் பேசுகிறத நான் கேட்கணும். ஜெபங்கிறது நான் சொல்கிறேன், வெறுமனே நம்முடைய உலக தேவைகளை மாத்திரம் கேட்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. இல்லை ஒரு சிலரை போல் ஜெபிக்காமையே ஜெபமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜெபிக்காமே விடவும் கூடாது. ஜெபம் மிக மிக அவசியம். ஏன்னா தேவன் நம்மோடு பேசி பழக வேண்டும், நண்பர்களாக பழக வேண்டும் சொல்லி விரும்பி தான் என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, உண்மையாய் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் ஜெபம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அவரே ஜெபிச்சு காமிச்சிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு, என் முகத்தை தேடுங்கள்னு சொல்கிறாரு. அவரே ஜெபிச்சும் காமிச்சிருக்கிறாரு. அதனால் ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் அவசியம். ஏன்னு சொன்னால் அவரே சொல்லியிருக்கிறார் ஜெபிக்க சொல்லி. ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பழகுவோம். ஜெபத்திலே தேவனுடைய பாதத்தில் உட்காருவோம், தேவனுடைய சமூகத்தில் உட்காருவோம். எல்லா காரியங்களை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நிபந்தனை என்ன, கவலைப்படாமல் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். கண்டிப்பாக தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாம் அபிஷேகம் பண்ணினவரை தேவன் ரட்சிக்கிறார் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பரிசுத்த வானத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்பார்னு போட்டுக்கு. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்பார், அந்த ஜெபத்துக்கான பதிலையும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.